ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வர பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அன்னபூர்ணியம்மா பார்த்திங்கன்னா என்ன யோசிக்கிறாங்கன்னா, என்னுடைய பொண்ணு மல்லியை இந்த வீட்டில் பொங்கல் வைக்க விடாத தடுக்க பார்க்குறீங்களா? உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டி. நீங்கள் நல்லா இருந்தால் தானே பொங்கல் வைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக என் பொண்ணு தானே இந்த வீட்டில் பொங்கல் வைக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, கையில் சுட சுட பிளாக் காஃபி வச்சுருக்காங்க. அந்த காஃபியை பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லிக்கு கொடுக்க எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இவங்க இந்த மாதிரி அராஜகம் பண்ணுறாங்க. அதனால் இதை வச்சு இவங்களை ஏதாவது பழி வாங்கி அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரஞ்சிதா ஓவராக ராஜேஸ்வரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டே இருக்கிறதுனால அப்படியே கை தவறி அவன் மேலே காஃபி கொட்டுற மாதிரி பண்ணிடுறாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த ராஜேஸ்வரிக்கு பார்த்திங்கன்னா முகத்தில் ப்ளீச்சிங் பவுடர் அப்ளை பண்ணுற மாதிரி நம்மளுடைய அன்னபூர்ணியம் பண்ணிட்டாங்க. அவள் பண்ண டார்ச்சலுக்கு மேலும் மேலும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்மளோட மல்லியை. அப்படின்றதுக்காக இந்த ரஞ்சிதாவை பழி வாங்கிறதுக்காக அந்த காஃபியை அவன் மூஞ்சி மேலே கொட்டிடுறாங்க. ஐயோ அம்மா, என்னால் முடியலே, கண்ணெல்லாம் எரியுதே அப்படின்ற மாதிரி கத்தி கூச்சல் போட போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மாப்பிள்ளை எனக்கு தெரியாது, மாப்பிள்ளை தெரியாது கீழே காலு தடிக்க அவக்கு மூஞ்சில் கொட்டுற மாதிரி ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா அந்த ரஞ்சிதாவை கவனிக்கிற இதில் அந்த போக்கில் போயிடுறாங்க. சித்தி என்னால் முடியல சித்தி, எனக்கு மூஞ்செல்லாம் எரியுது, எதாவது ஆயில்மெண்ட் இருந்தால் எடுத்துடுவாங்க, தண்ணி எங்கே இருக்குது சொல்லுங்கள், முதல்ல நம்ம போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஞ்சிதா போரு, நான் உனக்கு தண்ணியை எடுத்துகிட்டு வரேன், அதுக்கப்புறம் உனக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை இவங்க சரி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவங்க பச்சை தண்ணில் மூஞ்சி கழுவுனாவே சரியாக போகும், ஆனால் பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் போயிட்டே இருக்குது, அதனால் மல்லியவே பொங்கல் வைக்க சொல்கிறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் மூஞ்சி கொஞ்சம் சுழிச்சிக்கிட்டே சரி அவளே வைக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்முடைய வெண்பா குட்டி பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா கிட்ட விஜய் இல்லாத நேரத்தில் பாட்டி செம்மையாக பண்ணீங்க, நான் நீங்கள் பண்ணத்தை நான் பார்த்தேன், நீங்கள் வேணுமுன்னே தான் அந்த ரஞ்சிதா மேலே அந்த காஃபியை கொட்டினீங்க, ஏன்னா மல்லியம்மா அசிங்கப்படுத்திட்டு இந்த வீட்டில் பொங்கல் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அராஜகம் பண்ணிவிட்டு, அதுவும் போக ராஜேஸ்வரி ஆர்த்திக்கு அந்த ரஞ்சிதா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் நீங்கள் இப்படி பண்ணீங்க, இல்லை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். பார்த்திங்கன்னா பாப்பா உங்களுக்கு சின்ன மூலையாக இருந்தாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்திங்க இதுக்கப்புறமா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை நம்முடைய மல்லிகிட்ட மோதாக இருந்தால் அவங்களுடைய உயிராவது காப்பாற்றிக்கலாம். ஆனால் மீண்டும் மீண்டும் நம்முடைய மல்லியை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சாங்களான்னு கண்டிப்பாக நம்ம அன்னபூர்ணியம்மா இவங்கள சும்மா விட மாட்டாங்க. உயிரே வாங்கி குழி தோண்டி பொச்சிருவாங்க. நம்ம மல்லிக்காக என்னன்னாலும் செய்வாங்க நம்ம அன்னபூர்ணியம்மா அதனால் இவங்க ஒழுங்காக திறந்துற வழியை மட்டும்தாங்க பார்க்கணும். நம்முடைய அன்னபூர்ணியம்மா நம்மளுடைய மல்லிக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத லைக் பண்ணி, மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.